அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 முறை இதை படித்தாலே போதும், நீங்கள் காதலிக்கும் நபர் உங்களுக்கு வசியமாகி விடுவார். இதுல எந்த ஒரு மந்திரமும் கிடையாதுங்க. ஆழ்மனதை தூண்டும் சக்தி வாய்ந்த வாக்கியங்களை தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதின ஆழ்மனதின் அற்புத சக்திகள் அப்படின்ற புத்தகத்தை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புத்தகத்துல நம்முடைய ஆசைகளை, அதாவது நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆழ்மனதை எப்படி பயன்படுத்தணும், ஆழ்மனதிற்கு எப்படி கட்டளைகள் கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியான ஆழ்மனதின் கட்டளைகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் காதலிக்கும் நபரை உங்கள் வசமாக்குவதற்கும் உங்கள் காதலை வலிமைப்படுத்துவதற்குமான வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆழ்மனதில் எந்த ஒரு கருத்தையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையோ நாம் பதிய வச்சுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அது நிஜமாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அது நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். பயம், சந்தேகம், கோபம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்முடைய ஆழ்மனதில் பதிய வைக்கிறதுனால இதற்கு ஏற்ற மாதிரியான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில், அதாவது ஆழ்மனதில் பதிய வச்சுட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மெத்தடுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன், உங்களுடைய ஆசையை, உங்களுடைய குறிக்கோளை ஆழ்மனதில் பதிய வைப்பது எப்படி. இதுதாங்க எல்லா மெத்தட்ஸ்க்குமான பேசிக் கான்செப்ட். மேலும் இந்த ஆழ்மனதை பற்றி, அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இன்னொரு முக்கியமான உண்மை, அதற்கு பகுத்தறிய தெரியாது. எது நல்லது எது கெட்டதுன்னு அதால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ, எதை நீங்க உண்மைன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அதை திரும்ப திரும்ப நடத்தி காட்டும். நம்ம நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம், நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சுன்னு. இந்த பயம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு தான். எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாதோ அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணி நம்ம பயப்படுவோம். இந்த உணர்வு அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இம்ப்ரெஸ் ஆகும். அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் பதியும். ஸோ அந்த விஷயத்தை அது நடத்தி காட்டும். ஸோ எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதோ, எது தீமையான விஷயங்களோ அதை பற்றி நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. உணர்வு பூர்வமாக அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்பனை பண்ணும் பொழுது ஆழ்மனதில் அது பதிந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் நிஜமாக மாறிடும். ஸோ எப்பவுமே நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், என்ன ஃபீலிங்கில் இருக்கோம், அதாவது என்ன உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறோம்ன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒன்று. ஸோ எப்பவுமே கோபம், பயம், சந்தேகம், வெறுப்பு, விரக்தி இந்த மாதிரியான எண்ணங்களையோ உணர்வுகளையோ உங்களுடைய மனதில் தயவு செஞ்சு நீங்கள் கொண்டு வராதீங்க. உங்களுக்கு எது தேவையோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை மட்டுமே நீங்கள் சிந்தனை பண்ணுங்க. அதை நீங்கள் அடைஞ்சிட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். இது 1000% உண்மை. ஆழ்மனதை பற்றி ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டுங்க என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான். ரொம்ப அதிகமாக என்னைக்காவது சிரிச்சுட்டானா அவன் சொல்லுவான், இன்னைக்கு நான் கட்டாயமாக அழப்போறேன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவன் அழுவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படும். இந்த உதாரணத்தை நான் நிறைய முறை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் இதை திரும்பவும் சொல்கிறதுக்கான காரணம் ஆழ்மனதுடைய சக்திகளை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ அவனுடைய மனதில் இந்த ஒரு கருத்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போச்சு. என்னைக்கெல்லாம் நம்ம அதிகமாக சிரிக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் அழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படின்ற விஷயம் ஆழமாக பதிஞ்சதுனால ஆழ்மனது அவன் அழுவதற்கான, அவன் வருத்தப்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இதில் இருக்கிற பெரிய மேஜிக் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆழ்மனது எப்படியெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குதுன்னு. இதே தாங்க கான்செப்ட். நீங்கள் காதலிக்கும் அந்த குறிப்பிட்ட நபரை அடைவது ரொம்பவுமே எளிமையான ஒரு விஷயம். அது ஏன் அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக மாறுது, பிரச்சனையாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய மனதில் தோன்றும் பொசசிவ்னஸ், பயம், சந்தேகம், கோபம் இந்த மாதிரியான உணர்வுகள் தான் உறவு முறைகளில் பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஸோ உங்களுடைய ஆழ்மனதில் இப்போ நம்ம பார்க்க போகிற கருத்தை நீங்கள் கரெக்டாக பதிய வச்சுட்டீங்கன்னா நீங்களே தடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தேடி வருவார், உங்களை உண்மையாக காதலிப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிற வாக்கியத்தை தினமுமே நீங்கள் சொல்லிட்டு வாங்க. காலையில் ஒரு 5 முறை படிங்க, அதே மாதிரி மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் ஒரு 5 முறை படிங்க. ஒரு நாளைக்கு 2 வேளைகள் நீங்கள் படிக்கணும், ஆனால் 5 முறை கட்டாயமாக படிக்கணும். அப்போ தான் ஆழ்மனதில் அது நன்றாக பதியும். மேலும் உணர்வு பூர்வமாக நீங்கள் படிக்கணும். இதுதாங்க இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உணர்வு பூர்வம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஏதோ வசனம் படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆழ்மனதில் பதியாது. அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் அது பதியும். ஒரு 2 வாரத்துக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற வாக்கியத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். 2 வாரம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க, ஆனால் 2 வாரத்திலேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகும் நீங்க அப்படியே கண்டினியூஸா சொல்லிட்டு வாங்க. நடுவில் 1 நாள் 2 நாள் சொல்ல முடியலன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் பெரிய கேப் எதுவும் எடுக்காம நீங்க கண்டினியூஸா சொல்லிட்டே வாங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த 2 வேளைகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் மற்றும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும். இந்த 2 டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி முடியாதவங்க நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியங்களை பயன்படுத்த போகிறவங்க 5 முறை இந்த வாக்கியங்களை சொல்லி முடித்ததும் நீங்கள் தூங்கிடுங்க. வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். டிவி பார்க்குறதோ அல்லது மொபைல் நோண்டுறதோ இந்த மாதிரி வேலைகள் இல்லாமல் வாக்கியங்களை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அப்படியே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் அது ரொம்ப வேகமாக பதிய ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ஓரிரு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் 1 வாரத்துக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். 1 வீக் மட்டும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க, ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ அந்த வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. என்னை வழிநடத்தும் முடிவில்லா பேரறிவிற்கு நன்றி. என்னை வழிநடத்தும் முடிவில்லா பேரறிவிற்கு நன்றி. இந்த பிரபஞ்சம் நான் விரும்பும் நபரை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த பிரபஞ்சம் நான் விரும்பும் நபரை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த பிரபஞ்சம் எனக்கு எது மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அதை மட்டுமே தருகிறது. இந்த பிரபஞ்சம் எனக்கு எது மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அதை மட்டுமே தருகிறது. இந்த பிரபஞ்சம் நான் விரும்பும் நபரின் மனதில் என் மீது ஆழமான காதலை உண்டு செய்கிறது. இந்த பிரபஞ்சம் நான் விரும்பும் நபரின் மனதில் என் மீது ஆழமான காதலை உண்டு செய்கிறது. நான் விரும்பும் நபர் என் மீது உண்மையான அன்பையும் காதலையும் பொழிகிறார். நான் விரும்பும் நபர் என் மீது உண்மையான அன்பையும் காதலையும் பொழிகிறார். இந்த பிரபஞ்சம் எங்கள் காதலை வலிமைப்படுத்தி கொண்டே போகிறது. இந்த பிரபஞ்சம் எங்கள் காதலை வலிமைப்படுத்தி கொண்டே போகிறது. பிரபஞ்சத்திற்கு எனது உணர்வு பூர்வமான நன்றிகள். பிரபஞ்சத்திற்கு எனது உணர்வு பூர்வமான நன்றிகள். அவ்வளவுதாங்க இந்த வாக்கியங்கள். ஸோ இதை நீங்கள் 5 முறை சொல்லணும். ஒவ்வொரு வாக்கியத்தையும் நான் 2 முறை உங்களுக்கு இப்போ சொன்னேன். இதே மாதிரி நீங்கள் 5 முறை சொல்லணும். 2 வேளைகள் சொல்லணும். ஒரு நாளைக்கு 2 வேளைகள் நீங்கள் சொல்லணும். காதலர்கள் மற்றும் கணவன் மனைவி 2 பேருமே இந்த வாக்கியங்களை பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒரு தலை காதலில் இருக்கிறவங்க, லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, மேலும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இன்னும் அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். முழு நம்பிக்கையோட உறுதியான மனதுடன் இந்த வாக்கியங்களை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க விரும்பும் நபர் உங்களுக்கு வசியமாவது உறுதி. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.